வெல்கம் பேக் டு சுரேஷ் கமாச்சானா. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெஸ்ட் இண்டீஸ் பிரீமியர் லீக் அதாங்க ப்ளே பண்ணிருந்தோம். அதோட ரெண்டாவது மேட்சை நீ பார்க்கலாம். முதல் மேட்ச் நமக்கு ஒரு தோல்வி. அதனால் இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருப்போம் அப்படின்னு தான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா இப்போ டாஸ் போட்டிருக்கோம். டாஸை நம்ம பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணியாச்சு. அதனால் பேட்டிங் பண்ணுற ஆப்பனர் அப்படி சொல்லிட்டாங்க. இது ஒரு சாதம் வந்து நம்ம சேசிங்க நல்லா பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் சொல்லிக்கிறேன், இந்த டோர்னமெண்ட்டில் ஒவ்வொரு டீம் 10 டீம் லீக் மேட்ச்சில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆஃப் நடக்கும். நம்ம வாய்ப்பின் மாதிரி டேரக்ட் ஃபைனல்ஸ் போகிற வாய்ப்பு இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா அல்ஜாரி ஜோசப் முதல் ஓவரே போட வரார். அயூப் அவர் தான் ஆடுறாருங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுன்சரோட ஆரம்பிக்கிறாரு. சரியானதாக ஆயிட்டுங்க. ஒரு மிஸ்ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஓடலை. இருந்தாலும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல பாலோட தான் முடிஞ்சிருக்கு. மீண்டும் ஒரு பவுன்சருக்கான முயற்சி தான். ஓவரில் ஒரு பவுன்சர் அதோட மறண்டாருங்க அல்ஜாரி ஜோசப். அதோட நல்ல ஷாட். நீங்கள் பவுண்ட்ரி போய் சேர்ந்துருக்கு இந்த இடத்துல ஆயுக்கு. அதே சொன்ன மாதிரி நோ பால் ஃப்ரீ ஹிட் அம்பேர் கொடுத்துருக்காரு. நம்ம ஆல்ரெடி தெரியும். ஃப்ரீ ஹிட் பந்தை என்ன பண்ண போகிறாரு, தூக்கி தான் அடிச்சிருக்காரு. ஆனால் செய்யா பல்ல நேராக கையில் போய் உட்காந்துருக்கு. ஆனால் அது ஃப்ரீ ஹிட் பண்ணுறதுன்றனால விக்கெட் கிடையாதுங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஓவர் சிக்கந்தர் ராஜா போட வராரு. நேராக போடாமல் லீடிங் ஏஜ் அவுட் ஆகிட்டு போயிட்டாருங்க. நேராக சரியான காட்டன் போல்டு கேட்ச். இங்கே சிக்கந்தர் ராஜா கிட்ட இந்த ஹேம்ராஜ் 2 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு போகிறாரு. முதல் விக்கெட்டை இழந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு கேட்சு. இங்கே லைட்டாக ஸ்லோவாக தூக்கிப்பட்டார். பேட் பேஸை க்ளோஸ் பண்ணிட்டாருங்க ஹேம்ராஜ். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பந்து சரியான ஒரு பவுண்ட்ரி. இங்கே நம்ம புது பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து சரியான ஒரு தொடக்கம். இங்கே அவருக்கு ஒரு பவுண்ட்ரி. இங்கே சிக்கந்தர் ராஜா ரிவெஞ்சு வாங்குவாரா. கடைசி பந்து பவர் பிளேயோட சரியான ஒரு ஷாட்டோட பவர் பிளே முடிவடைகிறது. 25-1 பவர் பிளே முடியும் போது. அடுத்த ஓவர் பார்த்தீங்கன்னா பிரமேஷ் வந்திருக்காரு. போன மேட்ச் என்ன தான் கொஞ்சம் தப்பாக போட்டாலும் பரவாயில்லைங்க. இதோட ஃபஸ்ட் பாலே ஒரு நல்ல யாக்கர். அதோட ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் தட்டிட்டாங்க அவங்க. அடுத்த பந்துக்கான முயற்சி இங்கே பிரேமிஸ் கிட்ட இருந்து ஒரு விக்கெட்டுக்கான முயற்சியாக இருக்குமா, அதே தொடர்ந்து தான் பார்க்கணும். இங்கே ஒரு ஷார்ட் பால் முயற்சி. ஆனால் பேட்ஸ்மேன் இங்கே விடுறது இல்லைங்க. சரியான ஒரு ஹிட்டிங் காட்டிக்கிட்டு இருக்காரு. இங்கே அடித்தா 6 மட்டும்தான் அடிப்பேன் அப்படின்றாரு ஆயும். ஃபீல்டு தலையிலாக தான் பார்க்க வேண்டும் பந்து. ஆனால் பந்து மேலே சென்றது. பார்த்தீங்கன்னா இங்கே நேராக கையில் அடிச்சுட்டு ஓடிருக்காங்க. ஒரு சிங்கிள் இங்கே கிடச்சிருக்கு. இங்கே ராஸ்டன் சேஸ் உள்ளே வந்திருக்காருங்க பவுலிங்க்கு. இவர் பவுலிங் நேசன் தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே தூக்கி அடிச்சு ஓடி இருக்காருங்கள். 2 ரன்னுக்கான முயற்சி தவறான முடிவா இது பார்க்கணும். ஆமாங்க, விக்கெட்டு போயிருக்கு. அம்பையரை கேளுங்கள் அப்படின்ட்டு அம்பையர் அவுட் கொடுத்துட்டாருங்க. இதெல்லாம் நம்மளுக்கு இங்கே தெரியுது. நம்மளுக்கு எலக்ட்ரிக்கன் இல்லையா, கான் அவுட் ஆகிட்டு போகிறாரு. என்ன கான் தெரியவில்லை. இங்கே ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப்கான முயற்சி. சரியான ஒரு பிளேஸ்மெண்ட்டும் கூட. அதனால் இங்கே ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு. கடைசி ஓவரோட முதல் பந்துலேயே ஒரு பவுண்டரியோட ஆரம்பிச்சிருக்காருங்க இந்த இடத்துல. அடுத்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஷாட். இந்த பவர் பிளேயோட கடைசி 5 ஓவர் மேட்ச் கடைசி ஓவரில் ஒரு நல்ல சுருட்டி பிடிக்கணுங்க. ஒரு 50-60 ரன்னுக்குள்ளன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்கே லெக் சைடில் தூக்கி விட்டுருக்காருங்க. ஃபீல்டர் மேலே போயிருக்கு. 6 கிடச்சிருக்கு. இங்கே 55 ரன்னுக்கு மூவ் ஆகிறாங்க. இதில் இருந்து கயானா அவுட்லாஸ். சரியான ஒரு சிக்ஸர் இங்கே லெக் சைடில் தூக்கி அடிச்சா 89 மீட்டர் போயிருக்கு. பெரிய சிக்ஸருங்க. ஒரு யாருக்கான முயற்சி தான். நீங்கள் ஹேட் கிட்ட இருந்து சரியான ஒரு கடைசி பால். அதோட சூப்பராக கடைசி இன்னிங்ஸை போட்டு 56 ரன்னுக்கு 2 விக்கெட் தான் போயிருக்கு. 57 ரன் அடித்தா இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்கலாம். ஆயுப் கடைசி வரைக்கும் இருந்து நல்லா தான் போட்டாங்க. சாயோப் கடைசியில் வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுத்தாரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பார்த்தீங்கன்னா சார்லஸ் மற்றும் பாப் டூப்ளசிஸ். நம்ம டூப்ளசிஸ் இன்னைக்கு அடிப்பாரா, களக்கட்டு வாரான்னு பார்க்கணும். 57 ரன்கள் அடித்து இந்த மேட்ச்சை நம்மளால் ஜெயிக்க முடியுமா லூஸ் அசைன் பைரட்ஸால் பார்க்கணுங்க. இங்கே ரொமாரியோ ஷெஃபர்ட் வந்திருக்காரு பவுலிங்க்கு. ஃபஸ்ட்டு பால் இங்கே டூப்ளசிஸ் ஆடுறாரு. இங்கே கையில் போய் உட்காந்துருக்குங்க. பெரிய ஒரு டிஃபெக்ட் இது நம்ம டீமுக்கு. இப்போ சீனியர் பிளேயர் ஃபாப் டூப்ளசி அவுட் ஆகிட்டு போடுறாங்க. 2 ரன்னுக்கு 3 பால் பேஸ் பண்ணி. சரியான ஒரு ஃபர்ஸ்ட் பால் இங்கே ரொமாரியோ ஷெஃபர்ட் கிட்ட இருந்து. 5வது பந்து தூக்கி அடிக்கான முயற்சி. இங்கே வில்லியம்ஸ் கிட்ட இருந்தா ஆமாங்க ஒரு பவுண்டரி இங்கே போயிருக்கு. பின்னாடி மஸ்ட் நீட் 4 ஃபார் சைன் டு பைரட்ஸ். அதாவது நம்ம அணி. அதை பார்த்தீங்கன்னா இங்கே ஷார்ட் பால் கொண்ட முயற்சி. மேலே கொடை கலப்பு இருக்கு. மூக்கு மேலே ராஜா கேட்ச் பிடிச்சிட்டாரா. அவங்க பிடிச்சாரு. இதோட சார்லஸோட 4 ஃபார்ம் தொடருதை. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சிக்கந்தர் ராஜா. ஃபர்ஸ்ட் பந்து சரியான ஒரு டைமிங்கோட ஷாட்டுங்க. இன்னைக்கு அவர் நல்லா படுது பேட்டில். அதனால இன்னைக்கு முடிச்சு கொடுப்பாருன்னு தான் பார்க்கணும். இந்த பவுண்டரியோட இன்னும் 43 ரன்கள் அடிக்கணுங்க 22 பால். மலிங்க ஆக்ஷனில் ஒரு பால் நல்லா போட்டாருங்கண்ணா. சரியான ஒரு பவுலிங் தான் இங்கே நம்ம ஸ்மித் கிட்ட இருந்து. 3 ஓவர் முடியும் போது 24 ரன் அடிச்சிருக்கோம். இங்கே இம்ரான் தாகிர் உள்ளே வந்திருக்காரு. ஆனால் பால் வெளியே போயிருக்குங்க. சரியான ஒரு ஷாட் நீங்கள் வில்லியம்ஸ் கிட்ட இருந்து. இதுதான் நம்மளுக்கு தேவை. மஸ்ட் நீட் 6 ஃபார் சைன் டு பைரட்ஸ். இதே மாதிரி 1 பத்தாது 2 பத்தாது 3 மேலே 4 வேணும் சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே வில்லியம்ஸ் ஹோப் கொடுத்த வில்லியம்ஸ் அவுட் ஆகிட்டு போயிட்டாருங்க.
இதோட மேட்ச் ஹோப் முடிய போகுதான்னு தான் பார்க்கணும். கடைசி ஓவரில் 22 பந்து சரியான ஒரு பாலை போட்டாருங்க. இங்கே சரியான ஒரு பந்து இங்கே மேலே சரியான ஆட முடியலை, அவளால் டைமிங் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த இடத்துல நேரம் கையில் போய் உட்காந்துருக்கு. இதோட ஹோப்ஸ் முடிஞ்சிருச்சு. இனி 3 பாலில் 14 ரன்னுங்கிறது நடக்காதுன்னு தான் தெரியும். சாரி, 20 ரன்னுங்கிறது. ஆனால் இங்கே ஒரு பவுண்டரி கொடுத்து லைட்டாக ஒரு நெட் ரன் ரேட்டுக்காக நம்மளுக்கு ஒரு முயற்சியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 பால் 2 4 அடிச்சிருக்காருங்க. அவ்வளோதான், இதோட மேட்ச் ஓரளவுக்கு முடிவு போகுதுங்க. ஒரு பாலில் 12ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமானது. ஏதாச்சும் நோ பால் போட்டால் தான் இங்கே உண்டு. கடைசி பாலை நல்லா போட்டு முடிப்பாரா? போட்டிருக்காரு. இங்கே சரியான கேட்சுக்கு கீப்பர் கிட்ட இருந்து என்னதான் எதிரணியாக இருந்தாலும் பாராட்டக்கூடிய விஷயம் தான் இது. என்ன மாதிரி கேட்சு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த போட்டி முடிவடைகிறது 11 ரன் வித்தியாசத்தில். கயானா அவுட்லாஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. சோகமான முடிவு. இங்கே லூசன் பைரேட்ஸ் டோர்னமெண்ட்டோட ஆரம்பத்திலே 2 தோல்வி பேக் டு பேக். இதுலேருந்து மீண்டு வர முடியுமா அவங்களால? அந்த பார்க்கணும். 11 ரன் வித்தியாசத்தில் தோக்கம்போட கீமா பால் வாங்குறாருங்க இந்த மேன் ஆஃப் த மேட்சை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த மேட்ச்சில் பேக் டு பேக்